ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபைட் கிளப் படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். நம்ம தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா முக்குக்கு முக்கு நிறைய நைட் கிளப் இருக்கும். அதாவது பரோட்டா, சால்னா, சுக்கா, சிக்கன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அது பேர் வந்து நைட் கிளப்பு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய ஊர் அப்படின்னு சொன்னால் கிளப்புலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. லைன்ஸ் கிளப் இருக்குது, நிறைய கிளப் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஃபைட் கிளப், ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட ஃபைட்ஸ் வருது. ஸோ அதனால் ஃபைட் கிளப் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள், அதை நம்ம சொல்லணும். கதை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே புத்தம் புதுசாக ஏதோ ஒன்று வித்தியாசமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வழக்கமாக இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு தௌலத் இருப்பாப்பில், அவர் பேச்சு எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் அவரோட இடத்த பிடிக்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய பேர் போட்டி போட்டுட்ருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போட்டி போட்டு ஒரு தௌலத்தை வந்து மட்டை பண்ணிடுறாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது பின்னால் எப்படி அவங்கெல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்ச துரோகங்கள், குரோதங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்கிறாங்க. இப்படி ஒரு 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 இறப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பேருடைய வாழ்க்கையை எந்த மாதிரியெல்லாம் மாற்றுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இதுதான் நிறைய படத்தில் பார்த்துருக்கமேடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு வடச்சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அது கூட இதே கான்செப்ட் தானடா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ். எந்த இடத்துல மாறுபடுது அப்படின்னு சொன்னால் இந்த படத்துடைய எடிட்டிங், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஓ இப்படியா, ஓ நீங்கள் அப்படி கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. படத்துடைய நாயகன் விஜயகுமார் உரியடிக்கு அப்புறமா அவருடைய பேர் சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு ஆக்ரோஷமான ஒரு இளைஞனா சூப்பராக அருமையாக அந்த கேரக்டர் செல்வா அப்படின்ற அந்த கேரக்டரில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சாதாரண நார்மலாக நம்ம வந்து நிறைய அதான் சொன்னோம் இல்லையா, இந்த கதை தானே அந்த கதை அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து வித்தியாசமாக புதுமையாக வந்து எந்த இடத்துல வந்து தூக்கி நிப்பாட்டுறாப்புல அப்படின்னு சொன்னால் எடிட்டர் தான் தூக்கி நிப்பாட்டுறாப்புல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்துடைய அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுமாரி கோவிந்த் வசந்த் அவருடைய பின்னணி இசையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. என்ன அங்கங்கே பீத்தோவன் இருந்தாப்புல, அதே மாதிரி நம்ம எஞ்சோடி மஞ்சக்குருவி, அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதை தாண்டி பல இடங்களில் அவருடைய பிஜிஎம் வந்து நல்லாவே சூட் ஆயிருந்துச்சு அந்த அந்த மூடுக்கு, அந்த ஜானருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டன் கணக்கில் கஞ்சா இழுக்கிறாங்க, லிட்டர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா சரக்கடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிட்டர் கணக்கில் ரத்தமும் தெரிக்குது. ஆரம்பத்து காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் தான், சும்மா சட்டன்னு ஃபுல்லாக தெரிக்குது. அதேமாதிரி படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பு, அதை வந்து நம்ம சொல்லணும். அது கேமராமேனாக இருக்கட்டும், அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் எந்த வித டவுட்டுமே கிடையாது. அதாவது ஆக்டிங்காக அப்படின்றத தாண்டி அவங்க நிறைய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக அதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஒரேடியாக சண்டை அப்படின்ற மாதிரியே இருக்கிறப்ப, அதாவது சம்மந்தம் இல்லாமல், ஆனால் ரியாலிட்டியில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி நடக்குது, இல்லை நம்ம சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி அந்த சண்டை அப்படின்றப்போ ஒரு சில ஒரு லிமிட்டுக்கு மேலே போதுண்டா, முடியலடா, சலிப்பாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து அந்த சலிப்புக்கு அந்த சண்டை காட்சிகள் இழுத்துட்டு போகாமல் இல்லை, அதை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்தில் பேசப்படக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பழிவாங்குதல், அப்புறமா துரோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க காட்டின விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஆக்ஷன் படத்தில் வந்து ஹை மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸப்ட் கிளைமேக்ஸ், இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஹை மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்ஷன் படங்களுக்கே பெரிதும் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை மொமெண்ட் தான். அது அந்த இன்டர்வல் பிளாக்கில் இருக்குது. மற்றபடி மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு தெரியுமே
அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ஹை மூமெண்ட்ஸ்லாம் இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் வந்து பார்க்க இன்னும் ரசிக்கும்படியாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி படத்தில் ஒரு லவ் சீக்வன்ஸ் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பாதியில் அந்த லவ் சீக்வன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றதே தெரில. அது ஒருவேளை எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு புரியல. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், படத்துடைய பேக்ட்ராப் வந்து சென்னை, வட சென்னையில் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பட் முழுக்க முழுக்க நம்ம சவுத் சைடில் மணப்பாடு, அப்புறமா நம்ம நாசரேத் இந்த மாதிரியான இடங்கள்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே வட சென்னை மாதிரி மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து நம்ம சவுத்து தமிழ்நாடு அப்படின்றது தெரியாதவங்களுக்கு ஓகே. பட் நமக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணப்பாடு சர்ச்சில் ஏறி போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான். அப்புறமா அங்கே உள்ள அந்த கிணத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஸ்மோக்கிங், அந்த சரக்கடிக்கிறதா இருக்கட்டும், தம் அடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியே ஏகப்பட்ட காட்சிகள். கடைசியில் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன தான் சொன்னாலும் படம் முழுக்க நீ தம் அடிப்ப, படம் முழுக்க நீ சரக்கடிப்ப, கிளைமேக்ஸில் வந்து நான் பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டா இங்கே எல்லாம் அக்செப்ட் பண்ணிடுமா? அதே மாதிரி அந்த ஹீரோ தம் அடிச்சிட்டாரு, அந்த ஹீரோ பாட்டில் வந்து இப்படி அடிச்சிட்டாரு, அண்டாவை கொண்டான்னு சொல்லிட்டாரு, அப்போல்லாம் வந்து பொங்கின மக்கள் இந்த படத்தெல்லாம் எப்படி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில. இந்த படத்தை பற்றிலாம் ஏதாவது பேசுனா அவங்களுக்கு பெருசாக மைலேஜ் கிடைக்காதுன்றதுக்காக, அட்டென்ஷன் சீக்கிங் ஆகாது அப்படின்றதுக்காக வந்து இதை பற்றிலாம் பேசாமல் இருக்காங்களோ அப்படின்றது தெரில. பட் படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம தம் அடிக்கிறதுக்கெலாம் அலோ இல்லாத தேட்டரில் நீங்கள் போயிருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சிகரெட் வாடை நமக்கே ஃபீல் ஆகுது மக்களே. அந்த அளவுக்கு கஞ்சா புகைக்கிறார்கள், சிகரெட் அடித்து தள்ளுகிறார்கள், லிட்டராக சரக்கு அடித்து தள்ளுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் கண்டென்ட்டுன்னு கொடுத்தாச்சு, அப்போ அடல்ட்ஸ் மட்டும் தானே வருவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அதை வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கதை, பட் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட்டிங் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட்கோர் அந்த ஆக்ஷன் சினிமா லவ்வர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு தடவை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது, ரெக்கமெண்டபிள் இல்லைங்க. தட்ஸ் இட். இதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த ஜி ஸ்குவாட் அதில் வந்து ரிலீஸ் பண்ணாமல் நார்மலாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த படம் இப்போ ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு. அதாவது இப்போ இன்றைக்கி நைட் ஷோலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 80-85% ஆக்குபென்சியோடு தான் பார்த்தேன். ஒருவேளை இது லோகேஷ் கனகராஜ் வாங்கி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு இந்த ஓப்பனிங்லாம் இருக்காது. ஆனால் இதையும், அதாவது லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டை காமிச்சு நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஆமாம், அதாவது நானும் நிறைய ஆக்ஷன் படம் பார்த்துருக்கேன், இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவருப்பா. ஆமாம், எல்லாம் பண்ணுவாராம், கடைசி அவர் வந்து கோச்சா மாறிடுவாராம்.